ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் கலையரசன் தங்கவேல். இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்காக அரியோராஜ், மாளவிகா மனோஜ், ஆர்ஜே விக்னேஷ்காந்த், ஜென்சன் திவாகர், ஷீலா ராஜ்குமார் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு சித்து குமார். ஆண் பாவம் பொல்லாதது படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிவா அண்ட் சக்தி வீட்டில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 சம்பவம், அதை 4 நாள் பொறுத்து போயிட்டு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து நிற்கிறாங்க. அந்த டைவர்ஸ் கிடைச்சா இல்லையா, அந்த 4 சம்பவம் என்ன அப்படின்றது தான் படத்தோடைய ஒட்டுமொத்த கதை. ஆரம்பத்தில் இருந்தே அதாவது ஒரு பொண்ணு பையனை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்க, இந்த பக்கம் வந்து பசங்க எதெல்லாம் பிலீவ் பண்ணிட்டுருக்காங்க, அதை எப்படி வந்து போயிட்டுருக்கு, அந்த பொண்ணுக்காக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன வேலை வந்து பண்ணிட்டுருக்காங்க, பொண்ணு போகிற இடத்துக்கு போயிட்டு நம்ம சிவா வந்து பொண்ணுக்காக ஒரு சின்னதாக ஒரு போராட்டம் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலாக சிட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சீன் வந்து வரும். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து ஆரம்பித்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாணத்துக்கு பிறகான அந்த காதலை வந்து அழகாக வந்து நம்ம முன்னாடி வச்சுருந்தாங்கன்னு சொல்லணும். சம்பவம் ஒன்றுமே வந்து தரமான சம்பவமாக இருந்துச்சு. 4 சம்பவம் நறுக்குன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏட்டிக்கு போட்டியாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் பண்ணும்பொழுது எந்த மாதிரி வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து போகும், எங்கே யார் மேலே தப்பு, அதை நம்ம வந்து அந்த கல்ச்சுரலாக நம்ம வந்து கேள்வி கேட்கும்பொழுது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரும் அப்படின்றத வந்து நிறைய இடங்களில் வந்து ரொம்ப அழகாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி வந்து ஒரு தரமான சம்பவம் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷனாக வந்து நம்மளை வந்து உருக்கமாக வச்சுருந்தாங்க. அதுவும் ஒருத்தருடைய கதையில் 2 பேர் கதையாக வந்து மாறுது. நாராயணன் அப்புறமா வந்து சிவா, இவங்க 2 பேரும் ஒரு ஆண் சைட்லேருந்து என்னென்னலாம் பிரச்சனை, அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆண்கள் அதை எப்படி மாற்ற ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாடர்ன் கூட அதாவது ஃபெமினிசத்தை அந்த இந்த ஃப்ரீடமான அவங்க சாய்ஸை வந்து அவங்ககிட்ட கொடுக்குறதுக்கு இவங்க வந்து ஆண்கள் வந்து எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படின்றத 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்களுடைய கதைகள் மூலமாக டைலாக்ஸ் மூலமாக சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஃபெமினிசம் அப்படின்றது என்ன அப்படின்றது இந்த பக்கம் இருந்தும் வந்து சொன்ன வாதங்களும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓவராலாக வந்து செகண்ட் ஹாஃபும் வந்து ரொம்ப இமோஷனலாக நல்ல ஜாலியாக நல்ல ஒரு சில உரையாடலோடு வந்து போயிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அங்கங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஒரு அவையே இருந்துச்சு. என்னால் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அவேவாக வந்து இருந்த மாதிரி ஒரு கனெக்டில் இருந்தாங்க சிவாவும் சக்தியும். பட் ஓவராலாக வந்து ஒரு நல்ல கண்டென்ட். முக்கியமாக வந்து மியூசிக், அது ஆரம்பத்தில் அந்த வரக்கூடிய காதல் சாங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா நடுவில் ஒரு சில சென்டிமெண்ட்டான ஒரு சாங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பீக் ஆச்சு. பட் சித்து இன்னும் கொஞ்சம் மியூசிக்கை வந்து நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அப்படியே லவ் வந்து அவாய்ட் பண்ணியிருந்தாரு. அந்த பிரிவை வந்து இன்னும் கொஞ்சம் மியூசிக்கில் அழுத்தமாக நம்ம உள்ள கடத்தலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. மேக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு அழகான ஒரு மேக்கிங்காக வந்துருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல். மேக்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருந்துச்சு. ஓவராலாக வந்து ஆண் பாவம் பொல்லாதது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட். குறிப்பாக வந்து நிறைய விஷயங்களை முக்கியமாக கப்புள்ஸ்குள்ளே நிறைய விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட வச்சுருந்தாங்க. ஒரு உரையாடல் வந்து நாங்கள் எடுத்துருந்தாங்க. இங்கே வந்து 50-50 விட்டு தரணுமா, இல்லை 70-30 வந்து விட்டு தரணுமா அப்படின்ட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் உரையாடும் போது தெரிய வரும். ஸோ உங்களுக்கு படம் எப்படி இருக்குது அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.